ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார். எஸ், இது வந்து ஒரு கேம் ஸ்டோரி தான். கண்டிப்பாக இந்த கேம் வந்து எல்லாருமே ப்ளே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ப்ளே பண்ணவங்களாம் உங்களுக்கு என்ன கேம் ரொம்ப ஃபேவரட்டாக பிடிக்கும் காட் ஆஃப் வாரில் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாம் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் 1 ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். என்னால் முடிஞ்ச அளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் இப்போ புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. ஸோ ரொம்ப பேசாமல் கேமோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம் வாங்க. கேமோட ஸ்டார்டிங்லேயே கிரேட்டோஸ் வந்து மேலேருந்து கீழே விளையாடுற மாதிரி காட்டுறாங்க. அவர் ஏன் விளையாடுறாரு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் 3 வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி காட்டும்போது நம்ம கிரேட்டோஸ் வந்து ஒரு 50 பேர் வந்து படை வீரர்களாக வச்சுட்டு அவர் வந்து அந்த படைக்கு தளபதியாக இருக்கார். அவர் வந்து இதுவரையும் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு 1000 நாடுகளை வந்து இந்த படையை வச்சு வின் பண்ணி அவர் வந்து கேப்சர் பண்ணிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு டைம் வார்ன் பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து வெறி பிடிச்சிருச்சு, தயவு செஞ்சு இதை விட்டு வந்துடுங்க, நம்ம வந்து வேறு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு எதுவும் ஆகாது, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிடுறாங்க. ஒன் டைம் வந்து பார்பெரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படை வராங்க. இதுக்கு முன்னாடி அவங்கள வந்து கிரேட்டோஸ் வந்து தோக்கடிச்சிருப்பார். சரி, இந்த தடவை அவங்க ஈஸியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தோக்கடிக்கலாம் அப்படின்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில் வந்து வராரு. வந்து பார்த்தா இவங்க 50 பேர் தான் இருக்காங்க. பட் பார்பேரியன்ஸ் வந்து ஒரு 10,000 பேருக்கு மேலே இருக்காங்க. அவங்க வந்து கிரேட்டோஸோட மொத்த படையும் வந்து சர்கையமாலா பண்ணிவிட்டு நம்ம கிரேட்டோஸையும் கொல்றதுக்காக வரும்போது கிரேட்டோஸுக்கு வர வழி தெரியாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த மாதிரி காட் ஆஃப் வாரான ஏரிஸை வந்து கூப்பிட்றாரு. இந்த மாதிரி எனக்கு வந்து உயிர் பிச்சை கொடுங்க, நீங்கள் வந்து எனக்கு வந்து என்னை இந்த போர்லேருந்து உயிரோட கொண்டு வந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அடிமையாக இருப்பேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பல கடவுள்கள் நினைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம கிரேட்டோஸ் வந்து அவங்களுக்கு கீழே வந்து ஒரு அடிமையாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மாவீரன் வந்து நம்ம கீழே இருந்தால் நமக்கு வந்து சேஃப்டி அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஏரிஸ்க்கு வந்து சரி இதுதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஏரிஸ் வந்து காட் ஆஃப் வாரை வந்து தான் பக்கம் எடுத்துக்கிறதுக்காக அவருக்கு வந்து 2 பிளேட்ஸை கொடுக்குறாரு. அந்த பிளேட்ஸை வச்சு தான் நம்ம கிரேட்டோஸ் வந்து எல்லாத்தையும் கொள்ளுவார். ஏன்னா கிரேட்டோஸ் அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஐக்கானிக்காக தெரியுது என்னென்னா அந்த பிளேட்ஸ் தான். ஸோ இது மூலமாக தான் அவருக்கு வந்து பிளேட்ஸ் கிடைக்குது. இதுக்கடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து என்னை வந்து எதிர்க்கிற மாதிரி ஒரு கும்பல் இருக்காங்க, ஒரு டெம்பிளாக அதை இடத்த போய் நீ அழிக்கணும் அந்த வில்லேஜ் அப்படின்னு சொல்ல நம்ம கிரேட்டோஸும் சரின்னு போகிறாரு. அங்கே பார்த்தோம்னா ஒரு ஆரக்கல் இருக்காங்க. ஆரக்கல் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குறி சொல்கிறவங்க. அவங்க கிரேட்டோஸை பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முடிவை நீ எடுத்தினா கண்டிப்பாக உன்னோட லைஃப் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீ வந்து இதை பண்ணாத அப்படின்னு சொல்ல நம்ம கிரேட்டோஸ் வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்கள தள்ளி விட்டுட்டு போய் அங்கே போய் அந்த இடத்தையே எரித்து எல்லாத்தையும் கொண்டுடுறாரு. அப்படி கொல்லும் போது பார்க்கும்போது தான் ஒய்ஃபு குழந்தைய அவர் கொன்னது அவருக்கு தெரியுது. இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம ஏரிஸ் காட் ஆஃப் வார் வந்து நம்ம கிரேட்டோஸை பார்த்து நான் தான் அவங்கள வந்து இங்கே கொண்டு வந்து வச்சேன், அதாவது உனக்கு இதுவரையும் தடையாக இருந்து எல்லாமே அழிஞ்சிருச்சு, நீ உன் போக்கில் எல்லா இதையும் நீ ஆக்குபேட் பண்ணலாம், நீ வந்து யார் சொல்லுக்கும் நீ கட்டுப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்ல நம்ம கிரேட்டோஸுக்கு வந்து ஏரிஸ் மேலே செம்ம கோவம் வந்துடுது. நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன், இனிமேல் நான் உனக்கு வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிரேட்டோஸ் வந்து நம்ம ஏரிஸை விட்டு போயிடுறாரு. ஒரு 10 வருஷமாக இந்த மாதிரி என்ன பண்ணுறாருன்னா எல்லா கார்ட்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு நம்ம ஏரிஸை தவிர. ஏன்னா ஏரிஸ் தான் துரோகம் பண்ணிட்டார்ல, நம்ம கிரேட்டோஸ் எல்லா கார்ட்ஸுக்காகவும் ஹெல்ப் பண்ணுறாரு. இப்படி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தடவை வந்து நம்ம தான் அப்பாவான ஜூஸோட பேச்சை கேட்காம நம்ம காட் ஆஃப் வார் வந்து ஏரிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம அத்தீனாவோட பிளேஸான ஏத்தன்ஸை வந்து அடித்து நொறுக்குறாங்க. இது வந்து சுத்தமாக பிடிக்காத அத்தீனா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஏரிஸை வந்து யார் வெறுக்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கிரேட்டோஸ் வெறுக்கிறாருல்ல. ஸோ அதனால் கிரேட்டோஸ்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த மாதிரி நீ வந்து ஏரிஸை தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்ல நம்ம கிரேட்டோஸ் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா நமக்கு கிடச்சது இதுதான் சான்ஸு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை வந்து நம்ம சாதகமாக யூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து உனக்காக வேலை செய்கிறேன், நீ வந்து எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும், என்னோட தினம் எனக்கு வர அந்த கெட்ட கனவுகளை வந்து நீ வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்க அத்தீனாவும் அதுக்கு சரின்னு சொல்லிடுறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கிரேட்டோஸோட உடம்புல தானே அவங்க ஒய்ஃப் மட்டும் அவங்க குழந்தையோட சாம்பல் வந்து அந்த ஆரக்கல் கொடுத்த சாபமாக வந்து அவரோட உடம்புல வந்து ஒட்டியிருக்கும். ஸோ வந்து அவரை பார்க்கும்போது இந்த இடத்துல தான் அவருக்கு வந்து கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. கிரேட்டோஸ் வந்து நம்ம ஏரிஸை தடுத்து நிறுத்துறதுக்காக ஏத்தன்ஸ்க்கு வந்து கிளம்பி போகிறாரு. அங்கே போகிற வழியில் பார்த்தோம்னா நம்ம ஏரிஸ் வந்து நிறையா அவனோட அடியாளுங்கள்லாம் அனுப்புகிறாரு. பட் வந்து கிரேட்டோஸ் அவங்களெல்லாம் அசால்ட்டாக சமாளிச்சுட்டு போகும்போது அங்கே வந்து ஒரு
பிணத்தெல்லாம் வந்து புதைப்பாங்கள்ல, அவரை வந்து பார்க்குறாரு. அவர் வந்து ஒரு குழியை வெட்டிட்டு, மை சைல்டு நீயும் இந்த இடத்துக்கு வருவ கூடிய சீக்கிரத்தில், எனக்கு வந்து இப்போ டைம் இல்லை, நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம கிரேட்டோஸ் சொல்லிட்டு யாரா இவன் கோமாளி நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவர் திருப்பி ஏரிஸை நோக்கி போகிறாரு. ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு ஆரக்கல் இருப்பாங்க. அதே மாதிரி ஏத்தன் வந்தப்போ இங்கே ஒரு ஆரக்கல் இருக்காங்க. அந்த ஆரக்கல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, இந்த மாதிரி நீ வந்து ஒரு சாதாரண மனுஷன், உன்னால் வந்து ஒரு கடவுளை வந்து கொல்ல முடியாது. ஸோ நீ வந்து கடவுளை கொல்லணுன்னா அதுக்கு வந்து பண்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்குது. அதில் இருக்க சக்தியை வச்சு உன்னால் கண்டிப்பாக கடவுளுக்கு ஈக்குவலாக மாற முடியும். ஸோ உன்னால் அப்போ அந்த ஏரிஸை வந்து கொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல, சரி அந்த பெண்டோரான்ற பாக்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்கும்போது அது வந்து ஒரு டெசர்ட் இருக்குது, அந்த டெசர்ட்டுக்கு போனவங்க யாரும் இன்னும் திரும்பி வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்ல, கிரேட்டோஸ் வந்து அதெல்லாம் நீ சொல்லாத, எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லு, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாரு. ஸோ அங்கே போகும்போது பார்த்தா அங்கே அத்தீனா இருக்காங்க. அத்தீனார்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து 3 சவுண்ட் இருக்கும், அதாவது 3 பேய் இருக்கும், அந்த 3ஐயும் நீ கண்டுபிடிச்சி கொன்று, அதை கொண்டுட்டு அங்கே இருக்கிற சங்கை நீ ஊதுனீன்னா இங்கே இருக்கிற அந்த பாலைவன புயல் வந்து போயிடும். ஸோ அப்புறம் உனக்கு வேணுன்றது தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி கிரேட்டோஸ் அந்த 3ஐயும் கண்டுபிடிச்சி கொன்று அங்கே பார்த்தா அங்கே வந்து ஒரு பெரிய டைட்டன் வராங்க. அந்த டைட்டனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் பேர் வந்து குரோனோஸ். இவரை பற்றி நீங்கள் வந்து காட் ஆஃப் வார் 2ல் வந்து நல்லா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைனாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து குரோனோஸ் வந்து அவரோட முதுகில் தான் இந்த பெண்டோராவோட டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிள்குள்ளே தான் பெண்டோரா பாக்ஸ் இருக்குது. இப்போ வந்து இவர் ஏன் இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜூஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாருனா, இங்கே இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா டைட்டன்ஸையும் கொன்று மிச்ச பேரை வந்து சிறைபிடிச்சி வச்சுருப்பார். அதில் வந்து குரோனோஸும் ஒருத்தர். இந்த குரோனோஸ்க்கும் ஜூஸ்க்கும் ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க் வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதே மாதிரியே நம்ம கிரேட்டோஸ் வந்து உள்ளே போயிடுறாரு. உள்ளே போயிட்டு அந்த பாக்ஸை பெண்டோராவை கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சி கொண்டு வரும்போது இப்போ வந்து இந்த பாக்ஸோட பவர் வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வந்து ஏத்தனுக்கு கொண்டு போகணும். ஸோ கிரேட்டோஸ் வந்து தள்ளிட்டு போகிறாரு. அதாவது இப்போ இதை வந்து அந்த ஏத்தன் கொண்டு போனால் ஒரு கண்டை விட்டு கண்டை கொண்டு போகிற மாதிரி, ஓகேவா? இதை வந்து கொண்டு போகிறதுக்கு கிரேட்டோஸ் திணறிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்குது. இது வந்து நம்ம ஏரிஸே வச்சுக்கிட்ட வினை தான். ஏன்னா இது வந்து நம்மளை கிரேட்டோஸால் தூக்கிட்டு போக முடியல. இப்போ வந்து ஏரிஸ்க்கு வந்து தெரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி கிரேட்டோஸ் வந்து பெண்டோராவை கண்டுபிடிச்சிட்டான், என்ன கொல்ல வரையா அதை வச்சு அப்படின்னு சொல்லி. ஏரிஸ் வந்து என்ன பண்ணுறாருனா, அங்கேருந்து ஒரு தூண் வந்து உடஞ்சி கிடக்கு, அந்த தூண் எடுத்து அங்கேருந்து தூக்கி எறிகிறாரு. சிங்கம் படத்தில் சூர்யா சார் டைலாக் சொல்லியிருப்பார்ல, அந்த டைலாக் மாதிரி கண்டை விட்டு கண்டை வந்து ஒரே சுருக்கு தான். நம்ம கிரேட்டோஸ் வந்து அப்படியே நரகத்துக்கு போயிடும். அதாவது டெத்துட்டார் கிரேட்டோஸ். கிரேட்டோஸ் வந்து மோர்ட்டல் தானே. ஸோ அதனால் அது குத்துனோடனே இறந்து போயிடுறாரு. இறந்து எங்கே போகிறாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நரகத்துக்கு அப்படியே மேலேருந்து கீழே விழுந்துட்டுருக்காங்க. அப்போ விழுகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மனுஷனை பார்த்துருப்பீங்க, இவர் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இவரோட கண்டினியூஸ் வந்து காட் ஆஃப் வார் 4 வரையுமே இருக்குது. ஸோ அது வந்து நம்ம சொல்ல பார்ப்போம். இவர் தான் இந்த போட்மேன். அவரை பிடிச்சி கிரேட்டோஸ் மேலே ஏறி அவரை திருப்பி கீழே தள்ளி விட்ருவார். தள்ளி விட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நரகத்துலேருந்து வெளியே வர அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கயிறு தொங்குது. என்னடா இது இங்கே ஒரு கயிறு தொங்குது அப்படின்னு சொல்லி மேலே இருந்து பார்த்தா அந்த குழி தோண்டிகிட்டு இருப்பார்ல, அவர் தான். அவருன்ட்டு என்ன சொல்லுவார்னா, நீ என் பையன் அப்படின்னு சொன்னால், டேய் கோமாளி நீ யார், இடையில வந்து இந்த மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவர் வந்து போயிடுவார். அதுக்கடுத்து இங்கே வந்தவர் அப்படியே போயிடுவார். இவருக்கும் கிரேட்டோஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இவர் யாருன்னு இவரோட நேமையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் இந்த கேம் விளாண்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏரிஸ் வந்து தன்னோட அப்பாவான ஜூஸை பார்த்து, டே தகப்பா இப்போ நீ கீழே வா, என்கிட்ட வந்து உன்னோட பவர்ஃபுல் இருக்குது, அதாவது என்னோடய பவருக்கு மேலே நீ அந்த பெண்டோராவில் அடைச்சி வச்சுருக்க பவர் இப்போ என்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லி வசனம் பேசிகிட்டு இருக்க. நம்ம கிரேட்டோஸ் வந்து பார்த்துட்டு செம்ம காண்டாகிட்டு உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லி அவர் வந்து அந்த இடிப்பவர் எடுத்து அவர் அந்த செயினில் அடிக்கிறாரு. அடிக்கும் போது அந்த செயின் கட் ஆகி பெண்டோரா கீழே பாக்ஸ் விழுவுது. ஸோ அந்த பெண்டோரா பாக்ஸை ஓப்பன் பண்ணி கிரேட்டோஸும் அவர் அளவுக்கு சக்தியானவனாக மாறுகிறாரு. நீ என்னையே கொல்ல வந்துட்டியா, நீயா நானான்னு பார்த்தலான்னு சொல்லி 2 பேருக்கும் இடையில ஒரு நல்ல சூப்பர் ஃபைட் இருக்குது. அந்த ஃபைட்டில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்ம கேஎஸ் பிளேடை வச்சே நம்ம கிரேட்டோஸ் வந்து ஐரிஸ் அடிக்கிறாரு. அதாவது சரி இப்போதைக்கு நம்மளால் கிரேட்டோஸை வந்து இப்படி தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து தான் மைண்ட் கேம், அதாவது அவரை வந்து கன்ஃபியூஷன் பண்ண பார்க்குறாரு. அப்படி பண்ணால் அவனோட வீக்னஸ் என்ன, அவனுக்கு வர கெட்ட கனவு தான். அது என்ன கெட்ட கனவுனா அவனோட ஒய்ஃபு குழந்தையும் வரதான். ஸோ அந்த மூலமாக ஒரு பீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறாரு. பட் வந்து கிரேட்டோஸ் வந்து சாதாரண ஆளே கிடையாது. அவர் அப்படியே அந்த இதிலேருந்து வெளியே வந்து செம்ம காண்டாயிடுறாரு. உடனே நம்ம ஏரிஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது, அவர் தானே நம்ம கிரேட்டோஸ்க்கு வந்து இந்த கேஎஸ் பிளேடை கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த பிளேடை வந்து ரிட்டன் எடுத்துடுறாரு. எடுத்தோடனே கிரேட்டோஸ் அங்கே ஒரு வால் மாதிரி இருக்குது, பிரிட்ஜ் மாதிரி, அந்த வாளை எடுத்து அந்த வாளை வச்சு நம்ம
ஐரிஸ் கூட சண்டை போட்டு ஒரு கிட்டத்தட்ட பீட் பண்ணதுக்கப்புறம் உனக்கு கடைசி ஆசை எதுவும் இருக்கா, அவனோட லாஸ்ட் வேர்ட்ஸ் எதுன்னு எதுவும் சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே ஏரிஸ் இருந்துட்டு நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டது எதுக்காகனா உன்னை வந்து இப்படி ஒரு நல்ல போர் வீரனாக மாற்ற தான், தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்க உடனே கிரேட்டோஸ் வந்துட்டு நீ நினச்சதை நடத்திட்ட, நான் நினச்சதை நடத்தணும்ல அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லு தான் அதோட ஏரிஸோட கதை முடியுது. சரி இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிரேட்டோஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அத்தீனாட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து நீ சொன்ன மாதிரி காட் ஆஃப் வாரான ஏரிஸை கொண்டுட்டேன், சரி இப்போ வந்து நீ எனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி என்னோட அந்த கெட்ட கனவுகளை போவே அப்படின்னு சொன்னால் உடனே அத்தீனாருன்ட்டு எங்களால் கெட்ட கனவுகளை வந்து போக்க வைக்க முடியாது, என்னை மன்னிச்சிரு, எங்களால் வந்து நீ இப்போ செய்கிற பாவங்களை மட்டும்தான் மன்னிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே துரோகம், அதாவது துரோக மூமெண்ட்டை தான் நடக்கும் கிரேட்டோஸ்க்கு லாஸ்ட் வரையுமே. உடனே கிரேட்டோஸ்ன்ட்டு அந்த மன உளைச்சலில் நம்ம சூசைட் பண்ணுறதுக்காக அங்கே போய் மேலேருந்து கீழே குதிக்கிறாரு. இந்த சீனை தான் வந்து நம்ம கேமோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். சரி குதிக்கும் போது செத்துட்டாராளா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா அத்தினாருன்ட்டு அவங்க பவரை யூஸ் பண்ணி மேலே தூக்கியிருப்பாங்க கிரேட்டோஸை. தூக்கி இந்த மாதிரி ஒரு மோர்ட்டல் வந்து இதுவரையும் ஒரு கடவுளை கொன்னதே இல்லை, நீ சாதாரண மனுஷனாக வந்து ஒரு கடவுளை கொண்டிருக்க, ஸோ அவனோட பொசிஷன் வந்து இப்போ ஃப்ரீயாக தான் இருக்குது, நீ போய் இப்போ அதில் உட்காந்துக்கோ, இனி நீ தான் காட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் டைட்டில் கார்டே நம்ம கிரேட்டர்ஸ் வந்து சூட்டபிள் ஆகுது. ஸோ இங்கேருந்து தான் நெக்ஸ்ட்டு ஜேர்னியான காட் ஆஃப் வார் 2 ஸ்டார்ட் ஆகும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக அந்த கேம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஸ்டோரி சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, நானும் என்னோடய ஃப்ரெண்டும் போய் இந்த கேமை வந்து 1 ஹவருக்கு 10 ருபீஸ் கொடுத்து விளாடுவோம். செம்மையாக இருக்கும். இந்த கேமை வந்து நான் ஒரு 6 டைம்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ இந்த கேமை வந்து நீங்கள் எத்தனை டைம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தேன்னா சொல்லுங்கள். நாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.